செலவு செய்யறப்ப உங்களுக்கு பதறும். ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? இவங்க செலவு செய்வாங்க, ஓகே, அவங்களுக்கு அது இயல்பா இருக்கும், நமக்கு பக்குன்னு இருக்கும். எதுக்கு இப்ப பிரச்சனை வளர்க்குற? வெட்டு குத்து நடக்கிறீங்க. ஏன் இப்படி தப்பா பேசுற? நீ வேணா கரெக்டா பேசு. கொஞ்சம் அமைதியா தான் இருக்க மாட்டேன். ஸ்நாக்ஸ் வந்து ஒரு 150-200 குள்ள வாங்கின போறதா சார். எப்போ போனாலும் 300-400 இப்படிதான் பக்கு பக்குங்க. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. பால் வாங்குறது அவங்க நான் 10 ரூபாய்க்கு தான் சார் வாங்குவேன். அதுக்கு மேல வாங்க மாட்டேன். உன் பொண்டாட்டி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு மாமா பக்கம் ஆஸ்பத்திரிக்கு வந்தியா? அப்போ உன் காதுல என்ன ஓதுனாரு அதை மட்டும் சொல்ல. இருக்கிறது 4 பேர் 10 ரூபாய்க்கு பால் வாங்கினா போதும் தானே அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுவேன் சார் நான். 4 பேருக்கு எப்படிங்க 10 ரூபாய்க்கு பால் வாங்கினா அவ்வளவுதான் போதும்? சார் வாங்குவேன் நான். அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஆயாச்சாமி. அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? 10 ரூபாய்க்கு தான் பால், அதை வாங்கிட்டு வந்தமே. தம்பிங்க இப்ப இல்ல, அம்மா வீட்ல இருக்காங்க லீவுன்றதுனால. ஏய் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அப்ப இதை இன்னைக்கு கொஞ்சம் குடிச்சிட்டு காலையில கொஞ்சம் குடிச்சுக்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? போல ரெண்டாம் நாள் குடிச்சுக்கலாம். கரெக்டா கட்டுவிட்டா? ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் சார். அவங்க ஒரு டம்ளர் ஊத்தி கொடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். இப்படி ஒரு பையன் பொண்ணு கேட்டு வந்தா கட்டி கொடுப்பீங்களா? ஒரு 1/2 லிட்டர் வாங்கிட்டு வரப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் மனசுக்கு? சார் அது 1/2 லிட்டர் வேர்த்துரும் சார். அப்படியே போச்சு 1/2 லிட்டர். அப்பனா இன்னைக்கு வந்து 50 ரூபா போச்சு. இப்போ சண்டே லேட்டா தான் எந்திரிப்பாங்க, சண்டே கூட கழிச்சிடலாம், மீதி 6 நாள் போச்சு அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரிலாம் வேணாப்பா. சரி, என் நிலைமை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சார். ஐயா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. என் பையனுக்கு ஸ்வீட் வேணும், அது என்னமா வேணா இருக்கலாம். அப்பா சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டாருன்னு வீட்டுக்கு வந்துருவான். ஆஹா, அவ கூட கடைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் டோனட், வேஃபல்ஸ் அப்படிதான் போகும். டோனட் கிடையாது, 5 ரூபா வாங்கினாலும் அதே தான் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் பண்றேன், எனக்கு சாக்லேட் கிடைக்குதுன்றது வேற. நான் கடைக்கு போனாலே எனக்கு சாக்லேட் கிடைக்கும்ன்றது அதுல எனக்கு உடன்பாடே இல்லை. அது எப்படி சார் சொல்றது? நமக்கு அப்படிதான் சார் கிடைச்சது ஒரு சாக்லேட். நான் அப்படிலாம் இல்லையே. யூ ஆர் டோட்டலி ராங். நாங்க வீக்லி வந்துட்டு ஷாப்பிங் போய் 4000 ரூபாய் ஐட்டம் வாங்குவோம் சார். சமூகம் பெரிய இடம் போல இருக்கு. 22 ரூபாய் பேக் எல்லாம் அந்த ட்ராலியில் போட்டு கார் வரைக்குமே தள்ளிட்டு வருவாங்க. ஐயா அதுக்கு என்னென்னப்பா பண்ண சொல்ற? கார் வரைக்கும் வண்டியில எடுத்துட்டு போலாம்ல, கார்ல எடுத்துட்டு போயிடலாம்ல. சரி. அப்புறம் எதுக்கு பையி? 4000 ஒரு பொருள் வாங்குறேன், என்னையா கையில தூக்கிட்டு போவேன், இது ஒரு பையில போட்டு கொடுன்னு தானே கேட்கணும். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. கேட்க முடியாது, அங்க போய் கவர் கொடுங்க, ஃப்ரீ கொடுங்கன்ட்டு. ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க, டம்மி பீஸா இருக்கேடா. 4000 கொடுத்து நீங்க வாங்கிட்டீங்க. இந்த 22 ரூபாய்க்கு அங்க பேசிட்டு இருக்கிறதுக்கு 22 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போயிடலாமே. 4000 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கோம், ஒரு 20 ரூபாய் கேட்கறான் பாரியா கஞ்ச பைய. அப்படின்னா நீங்க நினைங்க 4000 கோடி ரூபாய் வச்சிருக்கவன் உங்கள்கிட்ட 22 ரூபாய் காசு கேட்க எந்த கூச்சமும் படல. 4000 ரூபாய் பொருள் வாங்குற நாம அவங்ககிட்ட 22 ரூபாய் ஏன்டா கேட்கற அப்படின்னு கேட்க கூச்சப்படுறான். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஒரு 10 வருஷமா ஒரு ட்ரெஸ்ஸே வாங்கல சார். என்னடா சொல்ற? இந்த சட்டப்பேண்டை போறதுக்காகவே நீங்க எவ்வளவு காலமா டயட்ல இருக்கீங்கன்னு வேற எனக்கு தெரியல. எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா என்ன? இட்லி பொடி எப்படியா இருப்பாங்க, பருப்பு, கறிவேப்பிலை, வரமிளகா போட்டு வைப்பாங்க. ஆஹா, ஆனா இவங்க வீட்டில் மட்டும்தான் பாதாம் முந்திரிலாம் போட்டு வைப்பாங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். சார், இப்ப இவங்க எல்லாம் பேசுனாங்கல்ல, அப்பதான் எனக்கு தெரியுது இவர் இவ்வளவு நேரமா கஞ்சம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இவர் மகா கஞ்சம்ங்கறதே இவங்க எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு தெரியுது. இது வரைக்கும் என் லைஃப்ல ஒரே ஒரு ரோஸ் தான் சார் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு எவ்வளவு ரேட்டுன்னு கேட்டாங்க, 50 ரூபா சொன்னேன். அன்னைக்கு மறுநாள் பேசவே இல்லை சார். எவ்வளவு மண்டகளா பூ கொண்டாந்து கொடுக்கறப்ப அது விலை என்னன்னு ஒருத்தர் கேட்டா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு தொண்டை வரைக்கும் வர வார்த்தையை முழுங்கிட்டு சிரிச்சாவது தொலையலாம்ல. நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு ரொம்ப சோப்பு தீந்துச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுருவோம். ஆனா அவர் என்ன பண்ணுவாருன்னா அதுல பாதி எனக்கு கொடுத்தது. பசங்க யூஸ் பண்ணி இந்த சைஸ்க்கு வந்தா கூட இருடா நான் அதை ஃபேஸ்க்கு போட்டு காலி பண்ணிடுவேன், பாக்ஸ்ல போட்டு வச்சிடுவாரு. ஓ கர்த்தரே. சாண்டல் சோப் தான் நல்லா வாசமா தான் இருக்கும், உடனே தூக்கி போட வேணாம். அந்தமா அப்படின்னு போயிடணும். சும்மா அந்த அட்வைஸ்ல பண்ணக்கூடாது. சார், இருக்கிறத யூஸ் பண்ணலாம்னு நீங்க சொன்னீங்க, ஓகே சார். இல்லாததை நான் எப்படி சார் யூஸ் பண்ணுவேன்? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். இது ரயில்வே ஸ்டேஷன்ல அங்க 4 பேர் என்னை பாக்குறாங்க சார், நான் பிரஷ் அப்படி பிடிச்சிக்கிறேன் சார், அவங்க வச்சு அழுத்துறாங்க, வரவே இல்லை சார். என்னால அதுல இருந்து எடுக்க முடியும் சார். இப்ப 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 நீ என்ன பண்ண போற? இதோ வருதேம்மா. இது எப்படி இருக்கு பாருங்க, அதை மூடிட்டாப்ல அப்படியே உள்ள. காசு கொடுத்து சந்தோஷத்தை வாங்க முடியாதுதான். ஆனா சில சமயம் அந்த காசுனால கிடைக்கிற சந்தோஷத்தெல்லாம் இவங்க இழந்துடுறாங்களோன்னு பயமா இருக்கு. ஓ அப்படியா விஷயம்? பெண்கள் கஞ்சத்தனமா இருக்கிறது வந்து ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ப்ளீஸ்யா.
தனக்கு தேவையானது முக்காவாசி எல்லாம் பண்ணிப்பாங்க, அடுத்தவங்களுக்கு செய்ய மாட்டாங்க. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா?